ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல கனிவான கனியக்க ஒரு வேலையை செஞ்சு விடுறாங்க. அதனால பிக் பாஸ் வீட்ல ஒரு சண்டை வருது. இதை தான் காட்டியிருக்காங்க. அதாவது கனியக்காவை பொறுத்தளவுல குக் வித் கோமாளில டைட்டில் வின்னர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ரொம்பவே கனிவானவங்க, அன்பானவங்க அப்படிங்கிற பேர்லாம் எடுத்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப வந்திருக்காங்க. பொதுவாவே குக் வித் கோமாளி ஷோவை பொறுத்தளவுல பிரியங்கா டைட்டில் வின் பண்ணும் போதே அது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதுல டைட்டில் வின் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லக்கா. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல மக்கள் 24/7 உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில உங்களோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பொறுத்தளவுல கனியக்காவுக்கு இன்னொரு முகம் இருக்குது. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த முதல் ப்ரோமோல என்ன சண்டை நடக்குது, எதனால வருது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல கிச்சன்ல நடக்கிற சண்டை தாங்க. கிச்சன் டீமை பொறுத்தளவுல கனி, பிரவீன்ராஜ் இந்த ரெண்டு பேருமே ஒரு டீம்ல தான் இருக்காங்க. பிரவீன்ராஜை பொறுத்தளவுல நான் சீரியல்ல மட்டும் வில்லன் கிடையாதுடா, இந்த பிக் பாஸ் வீட்லயும் நான் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா தேவையில்லாம சண்டை இழுக்கிறதுல பிரவீன்ராஜை அடிச்சுக்கவே முடியாது. இந்த இடத்துல கனியும் பிரவீன்ராஜும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சிக்கன் சமைச்சு கொடுக்கணும். அதுல உப்பு அதிகமா போட்டுறாங்க. இதனாலதான் பெரிய சண்டையே நடக்குது. இருந்தாலும் இவங்க தெரியாம பண்ண மாதிரியே ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க பாருங்க, வேற லெவல். அதாவது பிரவீன்ராஜை பொறுத்தளவுல ஏக்கா நான் தானக்கா சமைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் உப்பு போட்டுட்டு தான் போனேன், நீங்க எதுக்காக உப்பு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத பாப்பா மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குழம்பு டேஸ்ட் பாக்குற சுபிஷாவை பொறுத்தளவுல வெறும் உப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல ஆதரே நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆள் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு போக கூடாது. என்னதான் இருந்தாலும் பிரவீன் நீங்க தானே சமைச்சுக்கிட்டு இருந்தீங்க, எதுக்காக விட்டுட்டு போனீங்க, அதனால தானே இந்த தப்பு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே பிரவீனுக்கு கோவம் வந்துருது. இதெல்லாம் நீ எப்படி பேசலாம், இதெல்லாம் நீ பேசவே கூடாது, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி எகிரிக்கிட்டு போறாரு. ஆதிரையும் சும்மாலாம் இல்லங்க, நான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன், நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க. உடனே பிரவீன்ராஜை பொறுத்தளவுல இல்ல அதெல்லாம் முடியாது, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறாரு. ஆனா ஆதிரையை பொறுத்தளவுல நான் அப்படிதான்டா பேசுவேன், இந்த பிக் பாஸ் வீட்டுல என்ன நடந்தாலும் அதை கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாம சாப்பாடை வேஸ்ட் பண்ணா நான் கண்டிப்பா கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்கறாங்க. இதனால வர்ற சண்டைகளை தான் இந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க. இந்த ப்ரோமோட தொடக்கத்திலேயே கனியும் பிரவீன்ராஜும் கேமராவை பார்த்து சொல்றாங்க, நாங்க வேணும்னே தான் உப்பு அதிகமா போட்டிருக்கோம், சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு பிரஷர் ஆகும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த வேலையை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கனி கேமராவை பார்த்து சொல்றாங்க. கனியக்கா, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்ன அம்மா மாதிரி நீ தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசியிருக்காங்க. ஒரு அம்மா பாக்குற வேலையம்மா இது அப்படிங்கிற மாதிரி தான் கனியக்கா பண்றதை பார்க்கும்போது இருக்குது. ஆமா தானங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜாமான்லாம் கம்மியா இருக்குது, சமைக்கவே முடியாது, நீங்க காலையிலே எழுந்து வந்தாதான் என்னால சமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல கனி வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அவங்க எல்லாருமே எழுந்து வர்றாங்க. அதாவது கனியை பொறுத்தளவுல நான் சமையல் கட்டிலே நின்ன மாதிரி இருக்குது, நான் எந்த வேலையும் பண்ணல, கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல, அதனால எல்லாரும் சீக்கிரம் எழுந்து வந்தீங்கன்னா நானும் கிச்சன் வேலையை முடிச்சிட்டு வேற ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே கனி சொன்னதை கேட்டு எழுந்து வந்துடுறாங்க. அப்படிதான் இப்ப சமையலும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கனி அவங்களோட தேவைக்காக சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே எழுப்பி விட்டுட்டாங்க. அதுவும் சமைக்கணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி. அப்படி இருக்கிற சூழல்ல தான் கனி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. ஆமாங்க, இது கேவலமான வேலை தான். பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல சாப்பாடு எவ்வளவு அளவா இருக்கும், டைமுக்கு கிடைக்காது அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில சாப்பாடுல இப்படி ஒரு வேலையை பார்த்தது தவறு அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல சர்ச்சைகள் வரணும், சண்டைகள் வெடிக்கணும், அப்பனாதான் கேம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இந்த சாப்பாடு விஷயத்திலையும் தண்ணி விஷயத்திலையும் கொஞ்சம் ஓவரா போறது ரொம்ப தவறு அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. எதுக்காகனா இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம். இது கிடைக்காம கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழல்ல அதெல்லாம் வேஸ்ட் பண்ணி ஒரு கேம் ஆடுறது ரொம்ப தவறு அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல கனிவான கனி செஞ்ச வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.